வெல்கம் டு நீலவேடன் ஸ்டடி சென்டர். வணக்க நண்பர்களே. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசியில் அழகு 1ல் மயங்கலி சொற்கள், அதாவது நான் அடுத்தது ரா லா லா, இந்த 8 சொற்களை தான் மயங்கலி சொற்கள்னு சொல்லுவோம். நான் 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 ஓகேங்களா. இந்த நான் 3, அடுத்தது லா லா லா, அப்புறம் ரா ரா, இதெல்லாம் மயங்கலி சொற்கள். அதில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்கூல் புக்கு, அடுத்தது ஓல்டு புக்கு, இது எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா. இப்போ நாம குரூப் 2 குரூப் 4க்கான அவுட் சோர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அவுட் சோர்ஸ்ல மயங்கொலி சொல்லகராதி தான் பார்க்குறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், கூடவே ஒரு சப்ஸ்கிரைபும், அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் அழுத்திருங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே காட்டும். வாங்க நண்பர்களே, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அறுசுவை, அதாவது அருகுனா என்னது, அருகம்புல், அரிமா, புலி, யானை, அது வரைக்கும் பார்த்தோம். இப்போ அறுசுவை, ஓகேங்களா. அறுசுவைனா என்னது, இனிய சுவை, அதாவது அறுசுவை அப்படின்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது தான் அறுசுவை. அறுசுவை விருந்து அப்படின்னு சொல்லுவாங்களா, இனிய சுவையான விருந்து, அருமையான சுவை அப்படின்னு சொல்றது. அப்புறம் அறுசுவை அப்படின்னா 6 வகை சுவை அப்படின்றது தான் அறுசுவைன்னு சொல்லுவாங்க. 6 வகை சுவை தான் அது. அந்த சுவை அதாவது என்னென்னன்னா கைப்பு, இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு. இந்த அறுசுவை உணவை தான் நம்ம அறுசுவை உணவு அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஓகேங்களா. அடுத்தது அருந் அறுத்தல், ஓகேவா. அறுத்தல் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். அறுத்தல் அறுத்தல் அப்படின்னா அறுத்தல்னா உண்பித்தல். ஓகேங்க. என்னது, உணவு அறிந்தினான்றது தான் உண்பித்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்தது அறுத்தல். இப்போ இந்த ரூக்கும் இடையினராவை தான் சொல்றாங்க. அடுத்தது இந்த ரூ வல்லினரா. இப்போ இடையின அறுத்தல்ன்றது உண்பித்தல். ஆனா இந்த அறுத்தல்ன்றது தூண்டித்தல் அப்படின்னு சொல்லி அடுத்தது முடிவு செய்தல். கயிற்றை அறுத்தல், அதாவது ஒரு துண்டித்தல்ன்றது ஒரு நீட்டமான கயிறை, ஒரு நூலோ நம்ம துண்டு பண்றோம்ல, அதை தான் சொல்றாங்க துண்டித்தல், முடிவு செய்தல். அடுத்தது அருமறை, அரிய நூல், மறைநூல். ஓகேங்களா. அரிய நூல், மறைநூல். அருமறைன்றது அரியநூல், மறைநூல். அரியநூல், மறைநூல். அடுத்தது நம்ம பார்க்கறது வந்து அருமறை, அருமை. இந்த அருமறைனா அரியநூல், மறைநூல். இந்த அருமறைனா அருமறைகள். ஓகேங்களா. இப்போ இது வந்து வல்லினரு, இது வந்து இடையினரு. இப்போ வல்லினரு வரும்போது அருமறைகள், ஆறுமறைகள். இந்த அருமறை, இடையின அருமறை என்பது அரியநூல், மறைநூல். ஓகேங்களா. அடுத்தது அருமை. அருமை அப்படின்னா இடையினரு அருமை வரும்போது எளிதில் கிடைக்காதது. ஓகேங்க. நல்ல நண்பர் கிடைப்பது அருமை அப்படின்னு சொல்றது. எளிதில் கிடைக்காதது அருமைனா. ஓகேங்களா. அடுத்து சிறப்பு, முடியாதது, கடினம். சிறப்பு, முடியாதது, கடினம் எல்லாம் சொல்றாங்க. அடுத்து அருமைனா இந்த வல்லினரு வரும்போது அருமை, நிலையற்ற தன்மை 6, நிலையற்ற தன்மை 6, ஆறாயிருக்கும் தன்மை. ஓகேங்களா. ஆறாயிருக்கும் தன்மை, இருக்கும் தன்மை. ஓகேங்களா. நிலையற்ற தன்மை 6. ஓகேங்களா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 தன்மை வந்து கேட்க மாட்டாங்க. அடுத்தது அரும்பு. ஓகேங்களா. அரும்பு, இடையின அரும்பு வரும்போது என்னது, மொட்டு, மல்லிகை மொட்டு. இப்ப பூவுல 7 வகை இருக்குல்ல, அதுதான் சொல்றாங்க. அதுல ஒரு மொட்டு வகை. அரும்பு, மொட்டு. அது அணிகளின் அரும்பு வேலை. அப்புறம் முகத்தில் தோன்றும் இளமயிர். ஓகேங்களா. முகத்தில் தோன்றும் இளம் மயிரை வந்து நம்ம என்ன அரும்பு மீசைன்னு சொல்றாங்களா, அதை தான் சொல்றாங்க. இளம் அரும்பு. அடுத்து அரிசிக்கும் அரும்பு தான் சொல்றாங்க. ஓகேங்களா. அரும்புனா என்னன்னு பார்த்தா மொட்டு. ஓகேங்களா. அடுத்து அணிகளின் அரும்பு வேலை, அரும்பு மீசை, அடுத்தது அரிசி, இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அரும்பு. ஓகேங்களா. அரும்புல வல்லினரு வரும்போது என்னன்னு பார்க்க போறோம். அரும்பு என்னன்னா குறும்புத்தனம், தீங்கு, வறுமை. ஓகேங்களா. அரும்புனா என்னது, குறும்புத்தனம், தீங்கு, வறுமை. ஓகேங்களா. இதை பார்த்துக்கோங்க. அரும்புனா என்னது, குறும்புத்தனம், தீங்கு, வறுமை. அரும்பு அரும்பு இந்த அரும்புக்கும் இந்த அரும்புக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்த அரும்புன்ற போது குறும்புத்தனம், தீங்கு, வறுமையை குறிக்கும். ஓகேங்களா. அடுத்தது அருவர். அருவர்னா என்னது, தமிழர். அருவர்னா என்னது, தமிழர். அதனால ஞாபகம் வச்சுக்கோ. அருவர்னா என்னது, தமிழர். இங்க நம்ம செயங்கொண்டார் இயக்கியனது கலிங்கத்துப்பரில் அருவர்ன்றதவருக்கு தமிழ்னு புக் கொடுத்துருப்பாங்க. அதுதான் அருவர்னா என்னது, தமிழர். இங்க அருவர்னா 6 பேர். ஓகேங்களா. அங்கேயே கொடுத்துருக்காங்க. அருவர வருவரென விஞ்சினர், கலித்தொகை. ஓகேங்க. கலித்தொகை.
சயங்கொண்டார் வந்து ஆ குடுத்துருக்காரு. கலிந்தொகையில அறுவர்னா தமிழர். ஓகேங்களா. இந்த அறுவர்னா 6 பேர். ஓகேங்களா. அடுத்தது அரை. அரைனா என்னது? பாதி, அரைப்படிப்பு, அரைத்தல், இடை அது வரைக்கும் 5ம் நம்மளுக்கு அரைக்கு மீனிங். ஓகேங்களா. அரைக்கு பொருள் என்னது? பாதி, அரைப்படிப்பு, அரைத்தல், வயிறு, இடை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அரைக்கான பொருள். ஓகேங்களா. இ அ இப்ப அரைன்றத நாம என்ன நினைக்கிறோம், பாதி அப்படின்றது ஓகே. இது தெரிஞ்சிரும். ஆனா, இங்க வயிறுன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. வயிறுன்றது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. அதனால அரை வயிறுன்றத நம்ம வந்து அரைன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அரைத்தல் இதுவும் ஓகே தான். இதுவும் கொஞ்சம் பேசிக்கா தான் இருக்கு. ஸோ இதுவும் பாதியும் ஓகே விட்டுருங்க. அ அடுத்தது இந்த வயிறும், இடையும் ஓகேங்களா? அறையில் அணிந்த மே மேகலை அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அது 2ம் பார்த்துக்கோங்க. அடுத்தது அ அறை. இன்னொரு அறை. இது வந்து அ வ வல்லினறை. வல்லினரா வரும்போது அறையில இது அடி கன்னத்தில் அறை. இப்போ ஒருத்தன அறைஞ்சுட்டான்னு சொல்றாங்கல்ல. அப்ப அடிச்சுட்டான்றத தான் அறை, இந்தரை போடணும். ஓகேங்களா. அடி. அடுத்தது வீட்டின் ஒரு பகுதி. இது பாருங்க. ஏன்னா அதுல பார்த்தீங்கன்னா, இந்த அறை போட்டு நம்ம வீட்டின் பகுதின்னு போட்றக்கூடாது. ஏன்னா, அ இதுக்கு வந்து அறைன்றது அரைப்பழம், அரைப்படிப்பு அப்படின்னெல்லாம் வந்து இருக்கு. ஆனா, இதுக்கு இந்த அறை வந்தா மட்டும் தான் நம் வீட்டின் ஒரு பகுதி. அடுத்தது சொல்லு, வஞ்சினம் ஓகேங்களா. அறைகூவி போர் கலைத்தான். அடுத்தது அலை. அறைனா என்னது? அலைன்னு இருக்கு. அடுத்து உட்பகுதி, சுரங்கம், அடி, மோதுகை, ஓசை, விடை இது எல்லாமே வந்து 11 பொருள் இருக்கு பாருங்க. அறைக்கு மட்டும். நம்மளுக்கு வந்து தெரியும் அறைனா என்னது? அடி, வீட்டின் ஒரு பகுதி மட்டும் தெரியும். ஆனா இங்க எக்ஸ்ட்ராவா குடுத்துருக்காங்க பாரு. சொல்லு, வஞ்சனம், அலை, உட்பகுதி, சுரங்கம், அடி, மோதுகை, ஓசை, விடை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அறைக்கான பொருள். ஓகேங்களா? அடுத்தது போலாம். அடுத்தது அரைதல். ஓகேங்களா? அரைதல் அப்படின்னா, அரைபடல், மஞ்சள் அரைத்தல். ஓகேங்களா? அரைதல் அப்படின்னா, இப்போ மிஷின்ல ஒரு பொருள் போட்டு அரைக்கிறீங்களே, இப்போ அல்லது மிக்ஸியில போட்டு அரைக்கிறோன்றது தான் அரைதல். அரைதல். அடுத்தது தேய்தல். அரைதல்னா என்னது? அரைப்படல். அடுத்தது தேய்தல். அடுத்தது இந்தரை, வல்லினரை வரும்போது அரைதல், அடித்தல். ஓகேங்களா? அடித்தல். நாம முன்னயே பார்த்துட்டோம். இந்தரைக்கு அரைன்னா அடிக்கிறதுன்னு அடின்னு பார்த்தோம். இங்க வந்து அடித்தல், அரைதல்ன்றதுனால அடித்தல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பறை. பறை கொட்டுதல். பறை கொட்டுதல், களவாடுதல், மன்னனிலிருந்து கட்டுதல், மண்ணெறிந்து கட்டுதல், அடுத்தது துண்டித்தல், சொல்லுதல், ஒலித்தல், அலைக்காற்று. இதெல்லாம் ஓகே. அலைக்காற்று முதலியன மோதுதல். இது வேண்டாம். ஒலித்தல் ஓகே. துண்டித்தல் இது கொஞ்சம் காமனா தான் இருக்கு. சொல்லுதல், மண்ணிலிருந்து கட்டுதல், கடாவுதல் கொஞ்சம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கு. பார்த்துக்கோங்க. அடித்தல், பறை கொட்டுதல், கடாவுதல், மண்ணெண்ணிலிருந்து கட்டுதல், துண்டித்தல், சொல்லுதல், ஒலித்தல், அலைக்காற்று முதலியன மோதுதல். ஓகேங்களா. அடுத்தது அரைவாய். அரைவாய் அப்படின்னா குறைபட்ட வாய். குறைபட்ட வாய். அரைவாய்னா குறைபட்ட வாய். இப்போ ஒரு முழு படம் இருக்குன்னா, அதுல கொஞ்சமா இருக்குன்னா, அது அரைவாய். ஓகேங்களா. அதுதான் குறைபட்ட வாய்ன்னு சொல்றாங்க. அடுத்தது அரைவாய்னா கணவாய், மலைவலி. அடுத்து ஓர் ஏவல் வினை. ஒரு ஏவல் வினைன்றது வேணாம் நம்மளுக்கு. இதுக்கான பொருள் வந்து கணவாய், மலைவலி. அத மட்டும் பார்த்துக்கோங்க. அரைவாய்னா என்னது? கணவாய், மலைவலி. அடுத்து அடுத்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. அடுத்தது மயங்கொலி சொல்லாடத்துல அல்லு. ஓகேங்களா. அல் பார்ப்போம். அல் அல்லுனா என்னது? இரவு. அல்லும் பகலும். அல்லுனா என்னது? இரவு. வறுமைனா என்னது? அதுக்கும் அல்லு தான். ஓகேங்களா. அல்லுக்கான பொருள் வந்து அல்லுனா இரவுன்றது நம்மளுக்கு எல்லாம் எப்பவுமே தெரியும். ஏன்னா புக்லயே இருக்கு இது. ஆனா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, வறுமை, துன்பம், மாலை, மயக்கம், கருமை, கதிரவன், வெயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லுனா என்னது? அல்லுனா வந்து இரவு. இரவு ஓகேங்களா. இரவுக்கு வந்து கருமையா தான் இருக்கும். ஓகேங்களா. அதுல கருமைனாவே துன்பம். துன்பத்துல வறுமையா இருக்கும். வறுமையா இருந்தா பசி, மயக்கம். மயக்கத்துல மாலையில சூரியன் வெயில் அடிக்கும். ஓகேங்களா. இல்லன்னா கதிரவன் வெயிலு மாலையில இருக்கும். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கதை மாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லுனா என்னது? இரவு, துன்பம், கருமை, மயக்கம், வறுமை, மாலை, வெயில், கதிரவன். இது எல்லாத்துக்கும் பொருள் வந்து அல்லு. ஆனா பொது லா வரும்போது அள்ளி எடு. ஓகேங்களா. பொருளே அல்லு. இப்போ ஒரு
பொருள் இங்கெல்லாம் இருக்குன்னா, அது அல்லது தான் அல்லியடு. ஓகேங்களா? அது அல்ல. அடுத்தது நெருக்கம், காது, பக்கம். நெருக்கம், காது, பக்கம். அடுத்து விலா எலும்பு, செறிவு, பற்றெறும்பு, வண்டி, வில்லை, வில்லை தாங்கும் கட்டை. வண்டி வில்லை தாங்கும் கட்டை. அடுத்தது வன்மை. வன்மைன்றது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இத பார்த்துக்கோங்க. ஏன்னா அல்லுக்கு என்னாவது, இப்போ இந்த அல்லு குடுத்துட்டாங்களா, இந்த அல்லு குடுத்து, ஆ இரவுன்னு குடுத்துருவாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த அல்லு குடுத்து, அ வன்மைன்னு குடுத்துருவாங்க. அப்புறம் அதுக்கு இந்த 2 இதுக்கும் இது ரைட்டா? தவறா? சரியா? தவறான்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால அதுல பார்த்துக்கோங்க. அல்லுனா என்னது? வன்மை. அந்த அல்லுனா, ஆ இரவு, வறுமை, துன்பம், கருமை இதெல்லாம் வரும். ஆனா இந்த அல்லுக்கு அல்லியடு, அ நெருக்கம், காது பக்கம், காது பக்கம், விலா எலும்பு, செறிவு, பற்றிரும்பு, வண்டி வில்லை தாங்கும் கட்டை, வன்மை. அடுத்தது அல்லல். அல்லல்னா என்னது? முடைதல், துன்பம். ஓகேங்களா? அடைதல், சாரி, அல்லல்னா என்னது? அல்லல்னா முடைதல். முடைதல்னா, இப்போ கோடை முடையறான்னு சொல்றாங்கல்ல, அதுதான் முடைதல். இப்ப அல்லல்னா முடைதல். அடுத்தது துன்பம். அல்லல்னாவே துன்பம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லா வகர லா வந்தா. ஓகேங்களா? பொது லா அள்ளுதல், நெருக்கம், சேறு. இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, முத்தொள்ளாயிரத்துல அல்லல் பட அப்படின்னு சொல்லி சேறுன்னு குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அது படி பார்த்தா புக்லயே இருக்கு. அல்லலுக்கு என்னது? சேறு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த அல்லலுக்கு முடிதல் துன்பம். இந்த அல்லலுக்கு அள்ளுதல், நெருக்கம், சேறு, சேர்த்தெடுத்தல், 4 வரும். ஓகேங்களா? அள்ளுதல், சேறு, சேர்த்தெடுத்தல், நெருக்கம், அள்ளுதல். அடுத்தது அல்லி. அல்லினா என்னது? ஆம்பல் பூ. ஓகேங்களா? ஆம்பல் பூ. வகரலா வரும்போது அல்லினா அல்லிப்பூ. அல்லிப்பூன்றது தான் ஆம்பல். ஆம்பல்னா என்னன்னு கேட்க கேட்க வாய்ப்பு இருக்கு. அல்லல்னா என்னது? ஆம்பல்னா என்னது? அல்லிப்பூ. ஓகேங்களா? அல்லிப்பூன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அல்லினா ஆம்பல் பூ. அப்புறம் தாமரை. அப்புறம் அகவிதழ். அடுத்தது இரவு அல்லின் பூந்தாது. அல்லின் பூந்தாது. அல்லின் பூந்தாது. அல்லிக்கு என்னது? அல்லிப்பூ, அ தாமரை, அகவிதழ், இரவு. இந்த அல்லு வந்தாவே இரவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கேயும் இருக்கு பாருங்க இரவு. அப்போ அல்லிப்பூ, இரவு, தாமரை, அகவிதழ். அடுத்தது அல்லின் பூந்தாது. அடுத்தது அல்லி. பொதுலா வரும்போது அல்லிக்கு என்னது? வெண்ணெய், ஒளி, ஒரு வினையெச்சம். அடுத்து ஒரு வினையெச்சம் குடுத்துருக்காங்க. அது ஓகே. இது 2க்கு அல்லினா என்னது? வெண்ணெய்ன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுலா அல்லி வரும்போது வெண்ணெய். இந்த அல்லி வரும்போது நம்மளுக்கு இரவு, தாமரை, அகவிதழ் எல்லாம் வருது. ஓகேங்களா? அடுத்தது அல்லை. அல்லை அப்படின்னா அல்லிக்கொடி, அல்லாய், தாய், அன்று அப்படின்னு சொல்லி, அல்லை அப்படின்னா அல்லை பிள்ளை அப்படின்னா தாய் பிள்ளை. இப்போ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லைனா தாயி. அடுத்தது அல்லாயி, அல்லிக்கொடி. அல்லைனா அல்லிக்கொடி, அல்லாயி, தாய், தந்தை, தாய், தாய். ஓகேங்களா? அப்போ அன்று. அன்று. ஓகேங்களா? புதுசா இருக்கு பாருங்க. அன்றுனா என்னது? அல்லை அப்படின்னு சொல்றாங்களாம். அன்றுனா அல்லை. அல்லிக்கொடி, அல்லாய், தாய், அன்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்தலை, பொதுலை வரும்போது அச்சந்தரும் பேயிரு. அப்போ அச்சந்தரும் பேயிருன்றது அல்லைக்கு. அடுத்து விழா பக்கம். அடுத்தது அலகம். அலகம் அப்படின்னா, அலகம் வேப்பலகு, யானை திப்பிலி. வேப்பலகு, யானை திப்பிலி. வேப்பலகு, யானை, திப்பிலி. அலகம்னா என்னது? வேப்பலகு, யானை, திப்பிலி. அடுத்தது இந்த அலகம் வரும்போது பெண்டிர் கூந்தல், வெள்ளெருக்குஞ்செடி, மயிர்ச்சுருள். அடுத்தது மயிர்ச்சுருள் நூதலை சார்ந்த மயிர். ஓகேங்களா? அடுத்தது கட்ட கத்தி, பன்றிமுள், நீர், மழைநீர். அலகம்னா என்னது? பெண்டிர் கூந்தல், வெள்ளெருக்கு செடி, அடுத்தது மயிர்ச்சுருள் நூதல சார்ந்த அடுத்தது காட்டகத்தி, பன்றிருள், நீர், மழைநீர். இது எல்லாத்துக்கும் வந்து அலகம் அப்படின்னு பொருள். அடுத்தது அலகு. இது டிஎன்பிசில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2024ல கேட்டது. ஓகேங்களா? 2024ல கேட்டது. இப்போ அலகு அப்படின்னா என்னன்னு நம்ம புக்லயே குடுத்துருக்காங்க. ஆனா அதோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டா தான் இங்க பார்க்க போறோம். அலகுனா பறவை மூக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா புக்ல இருக்கு.
ஆனா இங்க அழகுன்றது ஆயுத கூர்மைக்கும் அதுதான் பொருளாம். ஓகேங்களா? அழகுனாறது ஆயுத கூர்மை. அடுத்தது ஆண் பனைக்கும் அதுதான் பொருள். ஆண் பனை. அடுத்தது அகலம், அடுத்தது எண், அடுத்தது மட்டு, அடுத்தது வரம்பு. இதெல்லாம் சேர்ந்தது தான் அலகு. அலகு என்னது? அ பறவை மூக்கு. பறவை மூக்கு. அடுத்தது ஆயுத கூர்மை. ஆயுத கூர்மை. அப்போ அலகுனா என்னது? பறவை மூக்கு. 2வது ஆயுத கூர்மை. 3வது ஆண் பனை. ஆண் பனை. ஆண் பனை. 4வது அகலம். 5வது எண்ணு. 6 மட்டு. 7 வரம்பு. அலகுனா அலகுக்கு நான் பறவை மூக்கு மட்டும் தான் படிச்சேன். ஆனா இங்க பாருங்க, ஆயுத கூர்மை, ஆண் பனை, அகலம், எண்ணு, மட்டு, வரம்புன்னு 7 பொருள் இருக்கு. இதுதான் அவுட் சோர்ஸ்ன்றது. அடுத்தது அலகு. நாம புக்ல படிச்சுட்டு என்னடா இது நம்ம எங்கேயும் நான் படிச்சது வரலே இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு படிச்சிருக்க கூடாது. அப்போ இதுக்கும் பொருள் இருக்கு. அடுத்தது அழகு. அழகுனா என்னது? பொலிவு, அழகாக இருந்தால். அடுத்தது சிறப்பு, இனிமை. ஓகேங்களா? அழகுன்றது பொலிவு நம்மளுக்கு தெரியும். சிறப்பு, நற்குணம், இனிமை இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அழகு, சிறப்பு, நற்குணம், இனிமை. பொதுலா வரும்போது என்னது அழகுக்கு? கோழின்றது நம்ம பார்த்தோம் அழகு. அப்புறம் மயில் இவற்றின் பெண். மயில் இவற்றின் பெண், கோட்டான், கோழி சேவல் 4 பொருள் வருது. அழகுனா என்னது? கோழி, கோட்டான், மயில் இவற்றின் பெண். அடுத்தது கோழி சேவல். கோழி சேவல். அடுத்தது அலகை. அலகை அப்படின்னா கற்றாழை தலையளவு. அழகுனா என்னது? கற்றாழை தலையளவு, காட்டுத்தன்மை, அஞ்சத்தக்கது, பேய், பேய் கொம்பட்டி, பேய் கும்மட்டி. எல்லாமே சேர்ந்தது தான் அலகை. அலகைன்னா என்னது? கற்றாழை தலையளவு. கற்றாழைன்றது ஒரு செடி. அது நம்மளுக்கு தெரியும். அலகை. அடுத்தது தலை அளவு. தலை அளவு. ஓகேங்களா? அடுத்தது காட்டுத்தன்மை. காட்டுத்தன்மை. காட்டுத்தனமா ஒருத்தன சா தாக்குறான்னுவாங்கல்ல, அதுதான் காட்டுத்தன்மை. அடுத்தது அஞ்சத்தக்கது. அஞ்சத்தக்கது. அழகைனா அஞ்சத்தக்கது. அடுத்தது பேய். 6வது பேய் கொம்பட்டி. ஓகேங்களா? அடுத்தது அலகை. பொதுலா வரும்போது அலகைகளுக்கு ஒரு ஊர் பெயர். அழகாபுரி. அலகைக்கு ஒரு ஊர் பெயர் தான். அழகாபுரிக்கு ஷார்ட்கட் மருவு என்னன்னு கேட்டாங்கன்னா, அலகைன்னு தான் நாம எழுதணும். இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. அழகாபுரிக்கு மருவு என்னன்னு கேட்டா அலகை. அடுத்தது அளத்தல். அளத்தல்னா அலைதல், விரும்பப்படுதல், அடுத்து துன்பப்படுதல். அளத்தல் என்னது? அலைதல், விரும்பப்படுதல், துன்பப்படுதல். அடுத்தது பொதுலா அளத்தல் வரும்போது அளவிடுதல், வரையறுத்தல், அளவாவுதல். ஓகேங்களா? அளவாவுதல். இப்போ அளத்தல்னா என்னன்னு பார்த்தோம். அளவிடுதல், வரையறுத்தல், அளவளாவுதல். அடுத்தது கொடுத்தல். அடுத்தது அளத்தினா மின்மினி நுளம்பு. அளத்தினா என்னது? அளத்தினா மின்மினி நுளம்பு. ஓகேங்களா? அளத்தினா மின்மினி நுளம்பு. நான் ஒரு டைம் படிச்சுட்டு போல. ஒவ்வொரு இதுக்கும் 2, 3 டைம் சொன்னா தான் அப்போ உங்களுக்கு அ திரும்ப திரும்ப கொஞ்சமாவது இது சொன்னாரு. இது அப்பதான் உங்களுக்கு ஒரு மைண்ட்ல நிக்கும். ஓகேங்களா? அதனால ஒரு 4, 5 டைமாவது படிங்க. அப்பதான் உங்களுக்கு இவங்களுக்கு இது பிடிஎஃப் வேணும்னா சொல்லுங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அ அதுக்கான அதுக்கு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அத கிளிக் பண்ணி. அடுத்தது இதுக்கான அடுத்த இத பார்ப்போம். அலத்தினா என்ன பார்த்தோம்? மின்மினி நுளம்பு. அடுத்தது அலத்தி. ஓகேங்களா? அலத்தி அப்படின்னா நெய்தல் நிலத்து பெண். நெய்தல் நிலத்து பெண். அப்புறம் உப்பு. உப்பு விளைவி பெண். விளைவி போன போன் பெண். விளைவி போன பெண் தான் சொல்றதுக்கு அவங்க விலை போன் பெண்ணுன்னு போட்டுறாங்க. ஓகேங்களா? அப்போ அலத்தினா என்னது? நெய்தல் நிலத்து பெண். உப்பு விளைவி போன பெண். உப்பு விளைவி போன பெண். அடுத்தது அளப்பு. அளப்புனா என்னது? மனக்கலக்கம். பாத்தீங்களா? அலத்தின்றத நம்ம பின்ன பார்த்தோம். நெய்தல் நிலத்து பெண், உப்பு விளைவியான பெண்ணுன்னு. அடுத்தது அளப்பு. அளப்பு அப்படின்னா மனக்கலக்கம், வீண் பேச்சு, அலைத்தல், வருந்துதல் இதெல்லாம் சொல்லும். என்னது? மனக்கலக்கம். அளப்புனா என்னது? மனக்கலக்கம். ஓகேங்களா? மனசு கலக்கம்னா மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் மனக்கலக்கம். அடுத்து வீண் பேச்சு, அலைத்தல், வருந்துதல். அலைத்தல், வருந்துதல் இதெல்லாம் அளப்பு. அளப்புனா என்னது? மனக்கலக்கம், வீண் பேச்சு, அலைத்தல், வருந்துதல். அடுத்தது அளப்பு. அளப்புனா என்னது? அளத்தல். அளப்புனா என்னது? அளத்தல். ஒரு அளவு அளக்குறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல ஸ்கேல்ல அதுதான். அளத்தல்னா என்னது? அளத்தல், அளப்பு. அடுத்தது எல்லை.
எல்லை அப்படின்னாலும் அளப்பு தான். ஓகேங்களா? அடுத்த பொருள் அளவு, அறிவுரை, சூளுரை. சூளுரைன்னா இப்போ ஒரு பொருள் ஒரு சுத்தி வளைச்சு சொல்றாங்கன்னு அதுதான் சூளுரைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது அறிவுரை, அளவு, எல்லை, அளத்தல். ஓகேங்களா? அளப்புக்கு என்ன பொருள்? அளப்புக்கு அளத்தல். அளப்புக்கு அளத்தல், எல்லை, அளவு, அறிவுரை, சூளுரை அப்படின்னு பொருள். ஓகேங்களா? அடுத்தது அலமரல். அலமரல் என்னது? சூழலல், வருந்துதல், தடுமாறுதல், அச்சம், மன சுழற்சி. ஓகேங்களா? அலமரலுக்கு என்னது? சூழலல், வருந்துதல், தடுமாறுதல், அச்சம், மன சுழற்சி. சூழலல் சூழலல் வருந்துதல். அலமரல்னா அலமரல். சூழல், வருந்துதல், தடுமாறுதல், அச்சம், மன சுழற்சி. அப்போ பொதுலா அலமரல் வரும்போது கவலைப்படுதல், வருந்துதல். கவலைப்படுதல், வருந்துதல். ஓகேங்களா? அடுத்தது அலம். அலம்னா என்னதுன்னா, அ வகர, லகர அலம் வரும்போது கலக்கம், தேளின் கொடுக்கு, மிகுதி, கலப்பை, தேள். ஓகேங்களா? கலப்பை, தேள். அப்போ அலம் வகரலா அப்படி வரல. அலம்னு வந்துச்சுன்னா, தேள் கொடுக்கு தேள் அப்படின்னு வச்சுக்கோங்க. கலக்கம், கலப்பை, மிகுதி இதெல்லாம் சேர்ந்தது தான் அ அலம். ஓகேங்களா? அலம்னா என்னது? கலக்கம், தோளின் கொடுக்கு, மிகுதி, கலப்பை, தேள். ஓகேங்களா? அடுத்தது அலம். அலம்னா உப்பளம், நெய்தல் நிலம், கடல், நெருக்கம், உப்பு, கலர் நிலம். ஓகே. இப்போ வந்து அலம்னா என்னது? நெய்தல் நிலப்பகுதியிலே முக்காவாசி வந்துருது. உப்பளம், நெய்தல் நிலம், கடல், நெருக்கம், உப்பு, கலர் நிலம். ஓகேங்களா? அடுத்தது அலர். அலர்னா என்னன்னா, மலர்ந்த பூ. மலர்ந்த பூ. மலர்ந்த பூ, மகிழ்ச்சி, மிளகு செடி, பழிச்சொல், பூமாலை. ஓகேங்களா? 4 வருது. அலருக்கு என்னது? மலர்ந்த பூ, மகிழ்ச்சி, மிளகு செடி, பழிச்சொல், பூமாலை. அடுத்தது அலர். அலர்னா என்னது? நீர், மஞ்சள், ஓர்மன், சோறு, களிமண். நீர் நீர், மஞ்சள், ஓர்மன், சோறு, களிமண். இதெல்லாம் சேர்ந்தது தான் அலர். அலர்னா நீர், மஞ்சள், ஓர்மன், சோறு, களிமண். அடுத்தது அலறு. அலறு அப்படின்னா அலறுதல், அழுதல், கதறுதல். அலறு அப்படின்னா அலறுனா அலறுதல், அழுதல், கதறுதல். ஒருத்தன் வந்து அ அலறடிச்சு ஓடுறான்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் அலறுனா அலறுதல், அழுதல்னா தெரியும் உங்களுக்கு. அடுத்து கதறுதல். அடுத்தது அலறு. அவன் பொதுலா வரும்போது அலறுக்கு குழம்பு. குழம்பு. அடுத்தது நீரு, அ நீ தீ நாற்றமுடைய குலைசோறு. குலைசேறு. ஓகேங்களா? இப்போ அலறு பொதுலா வரும்போது அலறு என்னது? குழம்பு. குழம்பு. ஓகேங்களா? அடுத்தது நீர். நீர். அடுத்தது தீ நாற்றமுடைய குலைசேறு. தீ நாற்றமுடைய குலைசேறு. அடுத்தது நரகம். நக நரகம். ஓகேங்களா? நரகம். நரகம். அடுத்தது காவியக்கல். இது 5 பொருள் வருது. அலறுனா என்னது? குழம்பு, நீர், தீ நாற்றமுடைய குலைசோறு, நரகம், காவியக்கல். ஓகேங்களா? அடுத்தது அ அடுத்தது அலறுதல். அலறுதல் அப்படின்னா கத்துதல். ஆந்தை அலறுதல்ன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப மாடு கத்துதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் அலறுதல்னால ஆ ஆந்தை அலறுதல். அடுத்தது அழுதல். அழுதல். அடுத்தது வருந்துதல், காய்தல், உரத்தழுதல், உரத்த அழுதல், சத்தமா அழுறது. அடுத்து ஆடு, மாடு, ஆந்தை. முதலியன கதறுதல். ஓகேங்களா? கதறுறதுனா சவுண்டா கத்துறது. அலறுதல்னா கத்துதல், அழுதல், வருந்தல், காய்தல், அடுத்தது உரத்தழுதல், ஆடு, மாடு முதலியன கதறுதல். அடுத்தது அலறுதல். அலறுதல் பொதுலா வரும்போது சிதறி வெடித்தல், நெரித்தல், நெரிதல், அடுத்தது பிளத்தல். ஓகேங்களா? இப்போ அலறுதல் என்னது? சிதறி வெடித்தல், நெரிதல், பிளத்தல். அப்புறம் அளவு. அளவு அப்படின்னா மன தடுமாற்றம். ஓகேங்களா? அளவு வகர லா வரும்போது என்னது? மன தடுமாற்றம். அப்போ இந்த லா அளவு வரும்போது என்னது? இந்த அளவு வரும்போது எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 வகை அளவுக்கள் ஒன்று. எண்ணல், எடுத்தல், முகத்தல். ஓகேங்களா? 4 வகை ஒன்றுகளில் ஒன்று. ஆனா இந்த அளவு குடுத்துட்டு எண்ணல், எடுத்தல், முகத்தல் கேட்கறதுக்கு வாய்ப்பில்ல. ஓகேங்களா? அப்போ எது கேட்கலான்னா, இது வரையறை கேட்கலாம். அளவுன்னா என்னது? வரையறை. நிலத்தின் அளவு மட்டும் அப்படின்றது ஒண்ணு. ஓகேங்களா? அடுத்தது அளவை. அளவைனா விடாது பிதற்றுபவள்.
விடாது பிதற்றுபவள், பேசிட்டே இருப்பா பாரு, அதுதான் சொல்றாங்க. அளவைனா பிதற்றுபவள், அப்புறம்லாம் அல்லவை. அளவை அப்பன்னா அல்லவை. அளவைனா அல்லவை, விடாது பிதற்றவள். அப்போ அளவை, அளவு, மாத்திரை, அ அளவு கருவி, நாள், எண்ணல், எடுத்தல் அது அவைகள் ஒன்று. ஒரு காட்சி, கருத்து, ஒப்பு, உரை என்னும் 4 வகை ஏரண அறவழிகள், எல்லை, அறிகுறி. இவைகள 8 சொல்லியிருக்காங்க. அளவைக்கு அளவு, மாத்திரை, அளவு கருவி, நாள், எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 வகை ஒண்ணு. இங்க 4 வகை ஒண்ணுகளில் அளவீட்டு பெயர்களில் எத்தன வகையில அளவை எத்தன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே. அடுத்தது சாட்சி, கருத்து, ஒப்பு, உரை என்னும் 4 வகை ஏரண அறவழிகள். ஓகேங்களா. அடுத்தது எல்லை, அறிகுறி. அடுத்த கொஸ்டின் அலன். அலன்னா கலப்பை உடையவன். கலப்பை உடையவன். அலன்னா என்னது? கலப்பை உடையவன். அடுத்தது அலன். இந்த சிறப்பு அலன் வந்தா பிணம், பேய். ஓகேங்களா. அலன்னா என்னது? பிணம், பேய். ஓகேங்களா. அடுத்தது அலி. அலினா என்னது? ஆண் பேடி. ஆண் பேடி. ஓகேங்களா. ஆண் பேடி. வேளாண்மை இரண்டும் கொட்டான். இரண்டும் கொட்டான். அடுத்து தீ. அடுத்து சோறு. அடுத்து சோறு. பொது அது லீ வரும்போது என்ன வரும்னா, ஆண் பேடி, வேளாண்மை, இரண்டு கொட்டான், தீ, சோறு இதெல்லாம் வரும். அடுத்து சிறப்பு அலி. அலில என்னது? சிறப்பு லீ வந்துச்சுன்னா, சிதைத்திடு, கூட்டை அழித்தான். அதாவது சிதைத்திடுனா ஒருத்தனை முடிச்சு விட்டுருவாங்கல்ல. இப்போ அழிச்சிட்டா மொத்தமா அப்படின்றத சிதைத்திடு. அடுத்தது வண்டு. ஓகேங்களா. சிறப்பு லீ வந்தாதான் வண்டு. அடுத்தது இரக்கம். இங்க ப்ரீவியஸ் இயர்ல அலில வண்டு கேட்டிருக்கான். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அலினா நம்ம சோறு பார்த்தோம். சிறப்பு சோறு, இரண்டும் ஒட்டான், தீ, வேளாண்மை, ஆண் பேடி. ஆனா இந்த வரும்போது சிதைத்திடு, வண்டு, இரக்கம், கேடு 4 வருது. ஓகேங்களா. சிதைத்திடு, வண்டு, இரக்கம், கேடு. அதே பொதுலி வரும்போது என்னது? பொதுலி வரும்போது கொடு, கொடை, வண்டு. கொடு, கொடை, வண்டு. வண்டுன்றது இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் கேட்க மாட்டான். வண்டுன்றது கேட்க வாய்ப்பு இல்லை. அடுத்தது தேன். அடுத்து கல், அன்பு, இரக்கம், தலைவலி, தலையலி, அலி. 8 பொருள் இருக்கு அலிக்கு. அதாவது பொதுலி வரும்போது கொடு, கொடை, வண்டு, தேனு, கல்லு, அன்பு, இரக்கம், தலையலி, அலி. அடுத்தது அழிதல். அழிதல் அப்படின்னா அழித்தல், வருந்துதல், தடைப்படுதல். அழிதல் என்னது? அழித்தல், வருந்துதல், தடைப்படுதல். அடுத்து தோல்வி அடைதல், நிலை தடுமாற்றம். அழிதல்னா அழித்தல், வருந்துதல், தோல்வியடைதல், நிலை தடுமாறுதல், தடைப்படுதல். அடுத்து அழிதல்னா அன்பு கணிதல், உருகுதல், புண்படுதல். அடுத்தது செறிதல், கலத்தல், குலைத்தல். அடுத்து புண்படுதல். ஓகேங்களா. புண்படுதல், அறக்கணிதல், புரியமா இருந்தல். அதாவது பிரியமா இருந்தல்ன்றத புரியமா இருந்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அழித்தல். சிறப்பு அழித்தல் அப்படின்னு வரதா கெடுத்தல், ஒழித்து கட்டல். அடுத்து செலவழித்தல், தடவுதல், கலைத்தல், குலைத்தல். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.